என்னடா முழுக்க கரையா முடிச்சிட்டு இந்த இது உடைஞ்சி விழுக இந்த இரும்பு தூக்கி வச்சிருக்கிறோம். தம்பி என்ன இப்போ வேலையை போயிட்டு வந்தீங்களா? வேலையை போயிட்டு. என்ன வேலை? மாமா வெல்டிங். என்ன இப்போ நைட்டுக்கு கறிக்கு ஒன்றும் இல்லை, பார்ப்போம் ஏதாச்சும் செய்யும். என்ன ஒன்றும் இல்லையா கறிக்கு ஒன்றும் இல்லை. அதை விட வந்து தம்பியில் இன்னொரு முக்கியமான ஸ்பெஷலான விஷயம், அதையும் நாங்கள் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஆள் வந்து ஸ்கூலில் அப்போ என்ன மாதிரி மேட்ச் ஓகே அந்த முறை வருமா? அப்போ இன்ஜினியர் கனவு நினைவாகுமா? உங்களோட அதிர்ஷ்டம் அதோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் 2 துறையிலையும் வந்து ட்ரை பண்ணுங்க, ஏதாவது ஒன்று கை கொடுக்கும். அப்போ இன்ஜினியர் ஆகிற அந்த கனவுன்ற ரீதியில் தான் அது. நானும் ஸ்கூலில் படிக்க ஜாவலின் த்ரோவில் ஒரு கிங்காக இருந்தேன். இவரும் இல்லை தானே. எனக்கு இந்த வீட்டை ஒரு 4 தூண் போட்டு கொஞ்சம் சீமேந்து போட்டு ஒரு இந்த பெருசாகவும் கட்ட தேவையில்லை, ஒரு ரூமும் இந்த அளவுக்கு ஒரு கட்டி கொடுத்தாலே எனக்கு காணும். தினேஷ் அண்ணாக்கு வந்து இந்த இடத்துல வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். என்ன சொன்னால் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரையான் தான் இருக்கு. கரையான் இப்போ இந்த குடும்பம் இருக்கிறத விட கரையான் குடும்பம் தான் இங்கே கூட இருக்கு. அம்மா வணக்கம். வணக்கம். கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வாங்க. ரைட், கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு முதல் உங்கள்கிட்ட வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகணும் நான் நினைக்கிறேன். என்ன இந்த நடிச்சாமத்தில் வந்து நிற்கிறேன். நடிச்சாமில் ஒரு 7 மணி இரவில் வந்து நிற்கிறேன். தான் நினச்சினீங்களா? என்னோட டைம் காணாத பிரச்சனையாக போயிட்டு வவுனியால் இன்றைக்கு ஒரு 5-6 வீடுகளுக்கு போயிட்டு அப்படியே வேற இங்கே லேட் ஆகிட்டு அதால் வந்தது. இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி சந்தோஷமான செய்தியோடு தான் வந்து நிற்கிறேன். தம்பி என்ன இப்போ வேலையை போயிட்டு வந்தீங்களா? வேலையை போயிட்டு. என்ன வேலை? மாமா வெல்டிங் வேலை. வெல்டிங் வேலையா? என்ன சம்பளம் என்ன மாதிரி? சம்பளம் தரல. நாளைக்கு தான் தருவேன். எவ்வளோ தருவேன்னு தெரியாது. என்ன அப்படியெல்லாம் வேர்த்து விழுந்து களைச்சி விழுந்து போய் வந்திருக்கிறேன். படிப்புகள் என்ன மாதிரி போகுது? இந்த 5ஆம் தேதி ஸ்கூல் போகணும். எப்போ? 5ஆம் தேதி. 5ஆம் தேதி? இப்போ லீவா? லீவுனா எங்களுக்கு இப்போ எக்ஸாம் தருவாங்க. எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வர முன்னுக்குமே. ரைட்டு. ரிசல்ட்ஸ் இன்றைக்கு வந்துட்டேன். அது 7 ரிசல்ட் தான் வந்துருக்கு. ஓஎல் ரிசல்ட்ஸ் வரையில. இப்போ எக்ஸாம் எழுதினீங்களா? திருப்பி எக்ஸாம் எழுதிருக்கு. திருப்பி எழுதி போட்டுருக்குறீங்களா? அப்போ என்ன மாதிரி மேட்ச் ஓகே அந்த முறை வருமா? அப்போ இன்ஜினியர் கனவு நினைவாகுமா? ஓகே. அம்மா சொல்லுங்க, என்ன இப்போ நைட்டுக்கு சாப்பாடு? நைட்டுக்கு இப்போதான் நானும் வேலையால் வந்தேன். அப்படியா? வேலையால் வந்து அரிசியை கழுவி வச்சுட்டு தம்பிக்கு கோல் எடுத்து அவர் இப்போ தான் வந்தார். இன்னைக்கு சமையல் சாப்பாடு அதானே. என்ன இப்போ நைட்டுக்கு கறிக்கு ஒன்றும் இல்லை, பார்ப்போம் ஏதாச்சும் செய்யும். என்ன ஒன்றும் இல்லையா? கறிக்கு ஒன்றும் இல்லை. அப்படி இன்றைக்கு சம்பளம் யாருக்கு? உங்களுக்கா? இல்லைண்ணா, நாளைக்கும் வேலை குறை வேலைனால தரமாட்டாங்க. அப்போ அந்த நாளைக்கு சேர்த்து தரேன்டா. அதானே. வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க? எல்லாம் கரையான் பிடிச்சிருச்சு. எனக்கு அந்த வீடு கட்டுறது சாத்தியப்படாது. எனக்கு அந்த வசதியும் இல்லை, இவரும் இல்லை தானே. எனக்கு இந்த வீட்டை ஒரு 4 தூண் போட்டு கொஞ்சம் சீமேந்து போட்டு ஒரு இந்த பெருசாகவும் கட்ட தேவையில்லை, ஒரு ரூமும் இந்த அளவுக்கு ஒரு கட்டி கொடுத்தாலே எனக்கு காணும். மேலே நொழுக்கள் இருக்கா? இல்ல இல்ல, இந்த தகரத்தை கட்டி தாரன்னு சொல்லி இந்த கொஞ்சம் அந்த கல்லுகளை வச்சு கல்லை வச்சு இது இப்ப மண்ணா? ஃபுல்லா மண் சுவர் தடி வச்சுதான் மண் வச்சிருக்காங்க. தடிக்குள்ள எல்லாம் கரையான் பிடிச்சி செவுரெல்லாம் ஓட்டையா போயிடுச்சு, உள்ளுக்கும் கரையான் பத்தா இருக்கு. எனக்கு இந்த 4 தூண் போட்டு ஒரு இந்த கருப்பு சீட்டுக்கு இஞ்சாலேயே எனக்கு ஒரு ரூமா கட்டி தந்தா கூட பரவாயில்ல. எவ்வளவு முடியும் அதுக்கு நீங்க எதிர்பார்க்குறீங்க? எவ்வளவு முடியும்ட்டு இனி மேசனாக்களை இனி வச்சு யாரையும் கேட்டாதான் எங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்க இல்லை. அதை எனக்கு ஒரு விசாரிச்சு போட்டு சொல்லுங்க அவ்வளோ அது முடியுமென்னு சொல்லி. அதுக்கு ஏதாவது செய்யலுமோன்னு சொல்லி பார்க்குறேன். எனக்கு அதை மட்டும் செய்து கொடுத்தா பெரிய உதவி. என்னன்னா மழை நேரத்தில் தண்ணி இப்படி வந்து இதுக்கால போய் குசினி எல்லாம் தண்ணி போயிடும். போன முறையும் அப்படித்தான். தண்ணி வந்து இந்த ரோட்டையும் வெட்ட விட மாட்டாங்க. ரோட்டை வெட்டுனா பிரச்சனையை போட்டுருவாங்க. அதனால ரோட்டு வெட்ட இல்லாது. அதனால தண்ணி உள்ளுக்கு வந்துடும். கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, இருட்டா இருக்கு. தண்ணி உள்ளுக்கு வந்தா கரைச்சல். எனக்கு அதனால அந்த ஒரு உதவியை செய்து தந்தா பெரிய புண்ணியமா இருக்கு. உண்மைக்கு எனக்கு அந்த வீடு 6 வருஷம் ஆயிட்டு. அது இனி கட்டுவாங்களோ கட்ட மாட்டாங்களோ. என்னடா முழுக்க கரையா முடிச்சிட்டு இந்த இது உடைஞ்சி விழுக இந்த இரும்பு தூக்கி வச்சிருக்கிறோம். இது நடுவுல சும்மா தான் இருக்க இடம். இப்போ அது என்ன இன்னைக்கு அந்த இது மற்ற அந்த பின் தூணும் இந்த மரமும் எல்லாம் இத்து போய் தான் இருக்கு. ஃபுல்லா கரையா முடிச்சிட்டு வீடு. எனக்கு அது மட்டும் செய்து தந்தாங்க. நான் மலைக்கு முன்னுக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கும். வேற ஒன்றும் நான் கேட்கல. தம்பி கிட்ட வாங்க. வணக்கம் உறவுகளே, பன்னி நண்பன் யூடியூப் தளமூடாக வந்து மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி. அதன்படி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியாவில் இருக்கக்கூடிய முருகனூர் என்ற இடத்துல தான் இருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே வந்து
இந்த தம்பி அதே நேரம் அம்மாவினுடைய காணொலி ஒன்று நாங்கள் ஏற்கனவே ஃபுல் வீடியோ ஒன்று பதிவிட்டிருந்தோம் நாங்கள். அப்போ அதை பார்க்காதாக்கள் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அந்த லிங்க்கில் வந்து கிளிக் பண்ணுவதன் மூலமாக வந்து இந்த குடும்ப நிலைமை தொடர்பாக பார்க்கலாம். இப்போ அம்மாவோட இந்த குடும்ப நிலவரம் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு பிள்ளை தான் அம்மா இருக்கிறார். அதை விட வந்து அவரோட கணவர் வந்து தற்காலமாக வந்து எவ்வளவு காலம் ஆயிட்டு அம்மா? 1 வருஷம். அப்போ இப்போ 1 வருஷமாக வந்து அவர் இவையை விட்டு போனவர், எங்கே போனவர், எங்கே இருக்கிறார்ன்ற விஷயம் எதுவுமே தெரியாது. இப்போ அப்படியான ஒரு நிலைமையில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அம்மாவும் வந்து கூலி வேலைகள்லாம் அவாவும் தொடர்ச்சியாக வேலைகள் இல்லை, அவாவும் கொஞ்சம் மேலாதான் அதான் ஆப்ரேஷன் செஞ்சு அப்போ அவாவும் மேலாதான். இப்போ ஹெவியான வேலைகள் எதுவும் போய் செய்யலாது. தம்பியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ லெவல் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் சை எழுதி அவர் கொஞ்சம் அந்த ஒரு பாடம் பிழைச்சதால் இப்போ திருப்பி செகண்ட் சை வந்து எக்ஸாம் எழுதி போட்டுருக்கிற ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு உண்மையான எத்தனையோ குடும்பங்களை வந்து பார்த்தனாங்க. இப்போ அதில் வந்து கொஞ்சம் படிக்க ஆர்வமாக இருக்கிற ஒரு தம்பின்ற இதில் நாங்கள் இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னு இப்போ 7 மணி 7:30 இந்த இரவு கேம் வந்து அங்கேருந்து மினக்கெட்டு வந்து நிற்கிறோம். தம்பிக்கு என்ன ஒரு படிக்கிறதுக்கு கட்டாயம் ஒரு உதவியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணுன்ற ஒரு ரீதியில் அவர் வந்து அவற்றை கனவு இன்ஜினியர் ஆகணும்ன்ற கனவு என்ன இந்த முறை என்ன மேத்ஸுக்கு வருமா பியா அதாவது மேக்ஸிமம் ட்ரை ஒன்று கொடுத்துருக்கேன் சொல்லிடலாது. ஆனால் எனக்கு ரிசல்ட்ஸ் வந்தோன்னே எனக்கு ஃபஸ்ட் டைம் எடுத்து சொல்லணும் சரியா எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். அப்போ என்னென்னு சொன்னால் முதல் கட்டமாக இப்போ இன்றைக்கு தம்பிக்கு ஒரு படிப்புக்கு சின்ன ஒரு உதவி ஒன்றை கொடுப்போம்னு சொல்லி தான் வந்திருக்கிறேன். இதில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பாருங்க. தேங்க்யூ. அவ்வளோ இருக்குது 10 ரைட்டு. இப்போ முதல் கட்டமாக தம்பிக்கு வந்து 10,000 ரூபா காசு வந்து கொடுத்துருக்குறோம். பற்றிய கல்வி நடவடிக்கைகளுக்காக. இப்போ இந்த மேலதிகமாக ஏதாவது கிளாஸுக்கு போகிறீங்களா? இப்போ ஒரு எக்ஸாம் எழுதி போட்டு ஒன்றும் போகலைண்ணே. இப்போ எப்போலேருந்து ஆரம்பிக்க போகிறீங்க? ஸ்கூல் போனதுன்னா ஸ்கூல் போன பிறகு அதுக்கப்புறம் என்ன A-level கிளாஸுக்கு போகலாமான்னு அப்படி பிளான் பண்ண போகிறீங்களா? இல்லை ரிசல்ட்ஸ் வந்தால் அப்புறம் நெயில் கிளாஸுக்கு போக போகிறீங்களா? ஸ்கூல் போனோடனே கிளாஸுக்கு போகிற பிளான். ஓகே, நல்ல விஷயம். அப்போ இதை வந்து உங்களோட கொப்பி புத்தகங்கள் வாங்குறதுக்கு வைக்கோ அல்லது வந்து வீட்டில் ஏதாவது சாமான்கள் வாங்குறதுக்கு வைக்கோ இதை வந்து இப்போதைக்கு பாவிச்சு கொள்ளுங்கள். அதை விட வந்து தம்பியில் இன்னும் ஒரு முக்கியமான ஸ்பெஷலான விஷயம், அதையும் நாங்கள் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். நாள் வந்து ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ்லையும் இப்போ படிப்பு மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லையும் ஒரு சாம்பியன் ஆனால் அதோட வந்து ஜாவ்லின் த்ரோ உங்களை தெரியும் மீட்டி எறிதலில் வந்து வீட்டையெல்லாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை மீட்டர் தம்பி மேக்ஸிமம்? 45 கிலோ 45 மீட்டர். ஓகே, 45 மீட்டர். இப்போ இங்கே கோட்டம் மாவட்டம் எல்லாமே இருக்குது தானே? மாவட்டம் என்ன உங்களுக்கு கிடைச்சதா? மாவட்டம் நான் போகல சந்தர்ப்பம் இல்லை போகிறதுக்கு, அங்கே பாலத்துக்கு போகிறதுக்கு. இனிதான் இந்த முறை தான் போகிற மாதிரி ஸ்கூல் வச்சு இது ஸ்கூல் மட்டங்களில் ஸ்கூல் லெவலில். அப்போ அடுத்த கோட்டம் இந்த விலையம் இல்லை இன்னும் போகலண்ணா. போகல உங்களுக்கு? நீ அடுத்த இது தானே? இனி தான் போவோம். ஓகே, அப்போ வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து கண்டினியூ உங்களோட ஹைட்டுக்கும் இதற்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கும். அப்போ தொடர்ந்து பயிற்சிகளை ப்ராக்டிஸில் செஞ்சு அந்த வழியாலையும் சாதிக்கிறதுக்கு வழி இருக்குது. சரியா? சில நேரம் நாங்கள் போகிற ட்ராக் வந்து மாறிடலாம். ஸ்போர்ட்ஸில் ஏதோ ஒரு லெவல் ஒன்று கிடைச்சிட்டுன்னு சொன்னால் சம்டைம் படிப்பை ஸ்டாப் பண்ணி அப்புறம் இதில் வளர்கிற ஒரு நிலைமை வந்துடும். அப்போ அப்படி எதுவும் அதிர்ஷ்டம், உங்களோட அதிர்ஷ்டம் அதோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் 2 துறையிலையும் வந்து ட்ரை பண்ணுங்க, ஏதாவது ஒன்று கை கொடுக்கும். இப்போ இன்ஜினியர் ஆகிற அந்த கனவுன்ற ரீதியில் தான் அது ஒரு அண்ணாவுக்கு வந்து 12,000 இது 10,000. நானும் ஸ்கூலில் படிக்க ஜாவ்லின் த்ரோவில் ஒரு கிங்காக இருந்தேன். அது எங்கள் கோட்டை மட்டும் தான் போவோம், அதுக்கப்புறம் அங்கே போகிறேன் இல்லை. ஓகே, ஜாவ்லின் த்ரோ ரைட், இது இருக்கட்டும், கவனம். அப்போ உங்களுக்கு என்னென்னு சொன்னால் இந்த முதல் கட்டமாக இந்த உதவியை யார் வழங்கினேன்னு சொல்லி சொன்னால் யூகேயில் இருக்கக்கூடிய தினேஷ் அண்ணான்ற ஒரு அண்ணா தான். உங்களோட அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த தம்பிக்கு நான் படிப்புக்கான செலவுகளை ஏற்கிறேன், அவருக்கு மாதாந்த உதவிகளை வந்து செய்கிறதுக்குரிய வாய்ப்புகளை வந்து நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன். அப்போ முதல் கட்டமாக அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் காசை வந்து கொடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு அனுப்பியிருந்தவர். எனக்கு இப்போ இந்த காசு வந்து இப்போ கிணநாள் ஆகிட்டு, கிணநாள் ரெண்டு இப்போ இந்த 1 மாதத்துக்குள்ளே தான். எனக்கு என்னன்னு சொன்னால் நானும் இப்போ வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு கிழமையில் ஒரு 2 நாள் ஒதுக்கி தான் இந்த இப்படியான விஷயங்கள் செய்கிறது. அப்போ நான் ஏற்கனவே அங்கே 2-3 குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் பிஸியானதால் இங்கே இப்போ உங்களோட இடம் கொஞ்சம் தூரம் தானே, இப்போ வரையலாம் போயிட்டு. அப்போ இன்றைக்கு தான் விட லேட் ஆனாலும் பரவாயில்லை, அந்த அண்ணாவுக்கு நான் பதில் சொல்லணுன்ற அடிப்படையில் இன்றைக்கு நேரடியாக வந்துட்டேன். அப்போ தினேஷ் அண்ணாவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால் அண்ணா என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணல, நான் அவருக்கு சொன்னான் இப்படி கொஞ்சம் அலுவலில் பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னான். அப்போ அவரை வந்து முழுதாக அக்செப்ட் பண்ணினவர். ஓகே தம்பி, ஃப்ரீ டைம் போய் அதை பார்த்து செய்யுங்கன்னு சொல்லி
அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு வந்து நான் தம்பிக்குரிய இதை வந்து செய்திருக்கிறேன். யூகேல இருக்கக்கூடிய தினேசன் அண்ணாவுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வன்னி நண்பன் யூடியூப் குடும்பம் சார்ந்த எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி ஏதாவது சொல்ல போறீங்களா அண்ணாக்கு? உங்களுக்கு அவர் இந்த படிப்பு பொறுப்பே இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். அவங்களோட கருத்து தான் அவர் கேட்பேன். இந்த உதவிக்கு நன்றி. இன்னும் எனக்கு உதவி செய்யுங்க. இன்றைய படிக்கின்றதுக்காக உதவி செய்யறதுக்காக ரொம்ப நன்றி சொல்லுகின்றேன். அண்ணாக்கு அண்ணா என்னன்னு சொன்னால் உங்களோட கனவு நிறைவேற்றணும்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். அந்த கனவை நீங்கள் உங்களோட இன்ஜினியர் ஆகணும்ன்ற கனவுக்கு வந்து வறுமை பொருளாதாரம் என்ற ஒரு தடையாக இருக்கேன். அப்போ அதை வந்து நிவர்த்தி செய்கிற மூலமாக தான் உங்களுக்கு இந்த உதவியை வந்து அவர் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அதை வந்து நீங்கள் சாதித்து காட்டுவீங்களா? கட்டாயம். சரி, ஓகே. அவரும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறார். ஸோ பார்ப்போம். அம்மா, நீங்கள் அண்ணாக்கு ஏதாவது சொல்ல போகிறீங்களா? கட்டாயம் வந்து உதவி செஞ்ச அண்ணாக்கு. அவர் முகம் தெரியாதவராக இருந்தாலும் இந்த பிள்ளையோட படிப்புக்கு முன் வந்து இவ்வளவு செய்ததுக்கு அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அது மாத்திரமில்லை, நான் அவருக்காக நான் ப்ரே பண்ணுறேன். கடவுள் அவரையும் நல்லா வச்சுருக்கோன்னு சொல்லி. ஓகே, ரைட், ஓகே. மீண்டும் ஒரு முறை தினேசன் அண்ணாவுக்கு நன்றி. அதே நேரம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள், இவைக்கு வீடு வந்து ஒரு நிலை இல்லாத ஒரு தன்மையில இருக்குது. ஒரு 4 தூணை போட்டு அவைக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்கறதுக்கான ஒரு ரிக்வஸ்டையும் வந்து என்கிட்ட முன் வச்சிருக்கிறீங்க. அப்போ அதுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா இருந்தால் என்னோட கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்க. அவைக்கு அந்த உதவியையும் ஏற்படுத்தி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி உறவுகளே. தையல் மிஷின் வேறு யாச்சுன்னு சொல்லி சொன்னீங்களா? தையல் மிஷின் அவ இங்கே இருக்கைக்குள்ள மகள் கொண்டு வந்து போட்டதா சொன்னேன் தானே உங்களுக்கு. ஆமாம், அப்படி கரையான் கூட்டையும் நாளைக்கு இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரையான் தான் இருக்கு. கரையான் இப்போ இந்த குடும்பம் இருக்கிறத விட கரையான் குடும்பம் தான் இங்கே கூட இருக்கு. இந்த செவ்வரெல்லாம் உள்ளுக்கு சும்மா தான் இருக்கு. ஃபுல்லாக எல்லாம் உள்ளுக்கு கரையான் திட்டம் தான். சரி தம்பி, நாங்கள் இப்போ போயிட்டு வரட்டா? படிங்க சரியா? ஒரு ரிசல்ட்ஸ் வர விட்டு கட்டாயம் எனக்கு எடுத்து சொல்லணும். இப்போ வந்து நாங்கள் படிப்பை தொடர சம்மந்தமாக கதைப்போம். சரியா? என் நம்பரை நமக்கு சேவ் பண்ணிக்கொள்ளுங்க.